யாழினி ஐடி பார்க் யூடியூப் சேனலூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய காணொளியானது பைத்தன் செய்நிரலில் காணப்படுகின்ற பல்வேறு விதமான செய்கைகள் தொடர்பாக கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய வீடியோ ஒப்பீட்டு செய்கைகள் தொடர்பாக ஒரு சிறிய விளக்கம் ஒன்று வர காத்திருக்கின்றது. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். அதே பொழுது எங்களுடைய சேனலில் அப்லோட் பண்ணப்படுகின்ற அந்த செய்நிரல்கள் தொடர்பான காணொளிகள் கொண்ட நோட்டிஃபிகேஷன்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே கடந்த காணொளியில் நாங்கள் எண்கணித செய்கைகள் தொடர்பாக விரிவாக நாங்கள் கலந்துரையாடி இருந்தோம். இன்றைய பகுதி ஒப்பீட்டு செய்கைகள், அதாவது கம்பேரிசன் ஆப்பரேட்டர்ஸ் அல்லது ரிலேஷனல் ஆப்பரேட்டர்ஸ் என்ற செய்கைகள் நாங்கள் எவ்வாறு பயன்படுத்துவது, அது எந்த சந்தர்ப்பத்தில் பிரயோகிக்க முடியும் என்பது தொடர்பாக கலந்துரையாட உள்ளோம். எனவே ஒப்பீட்டு செய்கை, அதாவது பெயரிலேயே காணப்படுது. ஒப்பீடு என்பது ஏதேனும் இரு விடயங்களை, இரு பெருமானங்களை, இரு மாறிகளை ஒப்பிட்டு பார்ப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற செய்கைகள். அங்கு எண்கணித செய்கைகள் என்னும் பொழுது கூட்டுதல், கழித்தல் போன்ற எண்கணித செயற்பாடுகள், இங்கு ஒப்பீட்டு செயற்பாடுகள். ஆகவே முதலாவதாக நாங்கள் ஆரம்பத்தில் அங்கு எண்கணித செய்கைகளுக்கு செய்தது போலவே எண்களுக்கு இதனை நாங்கள் பிரயோகிக்கும் பொழுது இப்பொழுது ஒரு எண் இன்னொரு எண்ணுக்கு சமனா இல்லையா என்று பார்க்கும் போது இங்கு வெளியீடு ட்ரூ அல்லது ஃபால்ஸ் என்ற வடிவத்தில் காணப்படும். அதாவது ஒப்பிடுறதை போகிறோம், ஒப்பிட்டா திருப்திப்பட்ட ட்ரூ, திருப்திப்படலைன்னா ஃபால்ஸ், அவ்வளோதான் வரப்போகுது. இப்போ 6 ஈக்குவல்ஸ் 2 அப்படின்றது வந்து நாங்கள் 2 ஈக்குவல் மூலம் காட்டுவோம். இப்போ 6 சமனாக இருக்கிறதா 8க்கு ஃபால்ஸ். இதுவே 5 சமன் 5 ட்ரூ. அப்போ சமனாக இருக்கின்றதா என்பது ஈக்குவல்ஸ் 2 அப்படின்றது தான் இந்த 2 சமன் பயன்படுத்துறதுன்ற அர்த்தம். அடுத்தது பார்க்குறோம் நாட் ஈக்குவல் எப்படி பாவிக்கிறது. இப்போ 2 சமன் அல்ல 3க்கு, உண்மைத்தானே, ட்ரூ. இப்போ நாங்கள் சொல்கிறோம் அடுத்து 3 சமன் அல்ல 3க்கு, ஃபால்ஸ். அப்போ ட்ரூ ஈக்குவல் ட்ரூ அப்படின்னா டபுள் ஈக்குவல், நாட் ஈக்குவல் அப்படின்றது எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கோட நீங்கள் ஈக்குவல் பாவிக்கிறீங்க. அடுத்தது பார்க்குறோம் 5 பெரிது 8 ஃபால்ஸ். இது நாங்கள் கணிதத்தில் பாவிக்கிறது. அதே மாதிரி 6 சிறிது அல்லது சமன் 4 ஃபால்ஸ். அதே மாதிரி லெஸ் தேன் 4 சிறிது 8 ட்ரூ. 5 சிறிது அல்லது சமன் 3 ஃபால்ஸ். நாங்கள் அதில் நிறைய பார்த்துருக்கோம். முதலாவது பார்த்துருக்கோம் ஈக்குவல்ஸ் 2, 2 ஈக்குவல் போடுவீங்க. நாட் ஈக்குவல் என்றால் எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கோட சமன் போடணும். அடுத்து கிரேட்டர் தேன், லெஸ் தேன், ஏற்கனவே நாங்கள் இதெல்லாம் கணிதத்தில் பயன்படுத்தியது. கிரேட்டர் தேன் ஈக்குவல், லெஸ் தேன் ஈக்குவல் என்பன நாங்கள் கணிதத்தில் பயன்படுத்திய விடயங்கள். இப்போ இதுகள் தான் நாங்கள் பார்க்குற ஒப்பீட்டு செய்கைகள்னு பார்க்குற விஷயம், கம்பேரிசன் ஆப்பரேட்டர்னு பார்க்குறோம். அடுத்தது நாங்கள் அதில் பார்க்குறோம் லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ், தர்க்க செயற்பாடுகள். தர்க்க செயற்பாடுகள் எப்படி பார்க்குறது. அப்போ தர்க்க செயற்பாடுகள் எப்படி பார்க்குறதுன்றா அடிப்படையான தர்க்க செயல்பாடுகள். இதெல்லாம் ஏற்கனவே நாங்கள் லாஜிக் கேட்ஸில் படிச்சிருப்போம். அண்ட் ஆர் நாட், அந்த 3 தான் பார்ப்போம். இப்போ இங்கேயும் வந்து நாங்கள் சொல்லுவோம் என்ன, ட்ரூ அல்லது ஃபால்ஸான வெளியீடு தான் வரப்போகுது. என்ன லாஜிக் தான் என்ன, ஒன்று ட்ரூவாக வரலாம் அல்லது ஃபால்ஸாக வரலாம்.